இயேசு ராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அதற்காக நன்றி. சகல கிரியைகளை பார்க்கிற நீர் உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வசனம்தான் எங்களுக்கு முக்கியம், அதுதான் எங்களுக்கு பலத்தை தரும். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு ராஜாவே, உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டு விதமான நினைவுகள் எப்பொழுதுமே இருக்கும். ஒன்று நேர்மறையான நினைவுகள், இன்று ஒன்று எதிர்மறையான நினைவுகள். அதாவது அது பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். அங்கே எங்கேயுமே நெகட்டிவ் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்களும் வாசித்து பார்த்தால் 66 புஸ்தகத்திலேயும் தேவனை குறித்து, தேவன் நல்லவர் என்பது மட்டுமே எழுதியிருக்கிறது. அவருடைய செயல்கள் எல்லாம் நல்லவை, ஒன்றிலும் குறைவில்லை. வேதத்திலே எல்லா இடத்தையும் பார்த்தாலே ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது அவரை குறித்து தவறான, இல்லை என்று சொன்னால் அநீதி செய்கிற ஒரு தேவனாக அவர் அங்கே காணப்படவில்லை. ஆதியாகம 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல், ஆழத்தின் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். தான் படைத்த ஒரு பூமி, தான் படைத்த வானங்கள், தான் படைத்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருப்பதை பார்த்த ஆண்டவர் முதலில் செய்த காரியம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். அவர் முதல்ல சொன்னது வெளிச்சம் உண்டாக கடவுது. பாருங்க, அந்த பகுதியில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் வரைக்கும், கடைசி வசனத்தின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோ எங்கேயும் மனிதனுக்கு தீமை செய்கிறவராக சித்தரிக்கப்படவில்லை, தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம், நம்முடைய தேவன் அவர் நல்லவர், நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர், எந்த மனுஷனுக்கும் தீமை செய்யாதவர், தான் தன்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்த ஒரு ஆண்டவர். உதாரணமாக சொல்ல போனால், இப்போ யாராவது ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னை போல யாரும் வந்து விடக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய சாயல், தன்னுடைய சுரூபம், தன்னுடைய குணாதிசயங்களை அவனுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ளாக சகலவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சகலவற்றையும் சிருஷ்டித்து அவனுடைய கையிலே கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஸோ நம்முடைய தேவனை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு வேண்டும். அந்த வெளிப்பாடு இருந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு நெருங்கி உறவாட முடியும். ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளே வராது. தேவன் நமக்கு அவரை குறித்து அறிகிற அறிவுக்காக நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு கைடு தான் பரிசுத்த வேதாகமம். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதான மாணவன் எவ்வளவுக்கு எவ்வளவாக மறுபடியும் 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 அவன் அந்த பாடத்திட்டத்தை அவன் படித்து அதில் பயிற்சி பெறுகிறானோ
அப்பொழுது அவனுக்கு அந்த தேர்வானது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அந்த தேர்விலே அவன் வெற்றி பெறுகிறவனாய் காணப்படுகிறான். அதுபோலவே நம்முடைய கரத்தில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தை மறுபடியும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதை இரவும் பகலுமாக தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்படுறது. டே அண்ட் நைட், இரவும் பகலும் அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அது சாத்தியமா? இரவும் பகலும் அப்படி தியானிக்க முடியும். நமக்கு பிடித்த ஒரு நபரிடத்திலே பேசும் பொழுது சமயம் போகிறதே தெரியாத போல இருக்கிற பொழுது வேதத்தை ருசித்து அதை இன்பமாக எண்ணி அதை வாசிக்கும் பொழுது அதில் இரவும் பகலும் அதை தியானிக்க முடியும். எனவே தேவன் நல்லவர் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, முதலாவது அந்த வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். எழுத்தின் பிரகாரமாகவே அதை வாசிக்க வேண்டும். அதை எழுத்தின் பிரகாரமாக வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, நேற்றைய தினத்திலே என்னுடைய ஜெப நேரத்திலே நான் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதான ஒரு காரியத்தை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அந்நிய ஜாதியில இருந்து ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் சகல வம்சங்கள் உனக்கு உள்ள ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அழைக்கிறார். இது எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இப்பொழுது ஒரு நாள் ஆபிரகாம் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தும் பொழுது அங்கே இருள் சொல்லுகிறது, காரிருள் சொல்லுகிறது. அந்த பலியின் மேல் பட்சிகள் வந்து அமருகிறது. அயர்ந்த நித்திரை ஆகிவிட்டார். அப்போ ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் தங்கள் அல்லாத தேசத்திலே, அந்நிய தேசத்திலே 400 வருஷ காலம் அடிமைகளாக இருப்பார்கள். அந்நிய ஜாதிகளால், அந்நிய தேசத்து ஜனங்களால் உபத்திரப்படுவார்கள். 400 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களை நான் விடுதலையாக்குவேன். உனக்கு சொல்லப்பட்டதான அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு கூட்டி கொண்டு போவேன் அப்படி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே அவர்கள் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வரல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கப்பட்ட காரியத்தை மாத்திரமே நான் சற்று ஆழமாக தியானித்த பொழுது அது மிகுந்த அற்புதமான ஒரு காரியமாக இருந்தது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த வார்த்தையின்படி 400 வருஷ காலம் சென்று முடிவடைகிறதான நேரத்தில் தான் மோசேயை அழைப்பதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனத்திற்கும் மோசேயினுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்திற்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்களை அடிமைகளாகவே வைக்க வேண்டும் என்பது பார்வோனுடைய திட்டம். இவர்கள் எங்கேயும் போய்விடக்கூடாது என்று அந்த ஜனங்களை பார்வோன் என்ன செய்தான் சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்களை மிகவும் உபத்திரவப்படுத்தினார், நெருக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதலாவது, மோசே பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகத்தான் அவர் இருந்தார். விசுவாசத்தினாலே மோசே பிறந்த பொழுது 3 மாதம் அளவும் அவனை வெளியே கொண்டு வராதபடிக்கு அவனுடைய தாயாரும் தகப்பனும் அவனை பாதுகாத்தார்கள். அங்கே தேவன் தன்னுடைய திட்டத்திலே ஜெயம் எடுத்தார். மோசையை கொண்டுதான் இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். ஆண் குழந்தையாக பிறந்த மோசே பார்வோனுடைய சதித்திட்டத்தினால் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மோசே விசுவாசத்தினாலே 3 மாதம் அளவும் தன்னுடைய தாயினாலே காப்பாற்றப்படுகிறார்.
3 மாதம் முடிந்த பின்பு அந்த குழந்தையை நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பிவிடும்போது அந்த நதிக்கு வருகிறதான பார்வோனுடைய குமாரத்தி அதிலே ஒரு பிள்ளை இருப்பதை கண்டு அழுகிற சத்தத்தை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். அங்கே அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக அந்த பிள்ளையினுடைய தமைக்கை மிரியாம் தானே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிறந்த பிள்ளையை தன்னுடைய சொந்த தாயினிடத்திலே வளர்க்க முடியாது கொடுக்க. இது எல்லாமே தேவ திட்டம். இது எல்லாம் தேவ திட்டம். எங்கேயுமே தேவ திட்டம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் சில நபர்களை அங்கே பிரயோஜனப்படுத்தினார், உபயோகப்படுத்தினார். அதிலே ஒரு பங்கு பார்வோனுடைய குமாரத்திக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை. அப்போ அந்த பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய குமாரனாக எடுத்து வளர்க்கும் போது நான் இவளை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு மோசே என்று பெயரிடுகிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மோசே பெருமையான ஒரு சுபாவத்துக்கு வரத்தக்கதாக சத்துருவானுடைய அது ஒரு சூழ்ச்சி. அவனுக்கு எகிப்துடைய சகல சாஸ்திரங்கள் சகல வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டவனாக ராஜகுமாரனாக அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவனுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் ஒரு பாரம் இருந்தது, உண்மைதான். அதே நேரத்தில் தான் ஒரு பார்வோனுடைய குமாரன் என்கிற ஒரு தோரணையிலே அந்த ஜனங்களை விடுதலையாக்கி விடலாம் என்று சொல்லி எண்ணினது தவறு. அங்கேதான் நம்முடைய சுய சித்தமோ இல்லை என்று சொல்ல நம்ம சுயத்தை உந்தி தழுகிற பிசாசனுடைய திட்டமோ நுழைகிறது. ஆனால் தேவ திட்டம் அது அல்ல. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் அங்கே ஒரு கொலைகாரனாக மாற்றப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்பொழுதும் இது எல்லாம் தேவனுக்கு தெரியும். அந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது ஜனங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 40 வருஷ காலங்கள் மோசேயுடைய எந்த இடத்துல இருக்கிறார், என்ன இருக்கிறார் ஒன்றுமே தெரியாமல் போய்விட்டது. அவர் பார்வோனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து இருக்கின்றார் என்று சொல்லி வேதத்தில் நாம் காண முடிகிறது. அப்படி பார்வோனுடைய கைக்கு தன்னை தப்புவிக்கும்படியாக ஓடி ஒளிந்ததான தேவனை, ஓடி ஒளிந்ததான மோசேயை ஆண்டவர் அங்கே மறுபடியுமாக சந்திக்கிறார். ஆண்டவர் மறுபடியுமாக அங்கே சந்திக்கிறார். நல்ல கவனிகள். சந்தித்து அந்த பொறுப்பை அவனுடைய கரத்திலேயே கொடுக்கிறார். மறுபடியுமாக இந்த மோசே வருகிறார், எகிப்துக்குள்ளே வருகிறார். பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை மாறவே இல்லை. எப்படி ஆயிலும் தன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய நியமத்தை அங்கே கையாண்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேவன் முன்குறித்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவனை தேவன் கண்காணித்து கொண்டே இருப்பார். அவனுடைய வீழ்ச்சிகள் தெரியும், அவனுடைய குறைகள் அவருக்கு தெரியும், அவனுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியும், எந்த இடத்துல எங்கே விழுவான் என்பது தெரியும், யார் அவனை வீழ்த்துவார் என்பது தெரியும். எல்லாம் தெரிந்தும் அது அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவனுக்கு தெரியும். இவனை அவருடைய திட்டத்தினுடைய மையத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். எல்லா இடத்திலும் அவனோடு கூட இடைப்படுகிறார். இடைப்பட்டு அவனை தன்னுடைய சித்தத்தின் மையத்தில் நிறுத்துகிறார். அப்போ நம்ம உடனடியாக அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுந்திருந்தாலும், இருளிலே நடந்தாலும், இல்லை என்று சொல்ல சத்தருடைய சூழ்ச்சிக்குள்ளே அவன் வீழ்த்தப்பட்டாலும், ஆண்டவருடைய முன்குறிப்பு அவன் மேலே இருக்கிறபடியால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காலமும் தீமையை இழைக்க மாட்டார்.
எந்த சூழ்நிலையாகிலும் இவனை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இதை அந்த மனிதனானவன் அறிந்து கொண்டால், அந்த மனிதனானவன் புரிந்து கொண்டால் எளிமையாக வெளியே வந்து விடலாம். சில நேரத்தில் புரியாததுனால தான் அது சமயம் எடுக்கிறது. எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நல்லவர், என்றென்றும் நல்லவர், எந்நாளும் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை பிரகாசிப்பிக்க ஆண்டவராலே முடியும். காரணம், அவர் வார்த்தையாக இருக்கிறார். காரணம், அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். அவராலே எல்லாம் முடியும். அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் சகலவற்றையும் படைத்தார். இந்த உலகத்தில் தோன்றினது எதுவுமே அவருடைய வார்த்தை இல்லாமல் இல்லை. எனவே நாம் தேவனை குறித்து ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும். தேவன் எனக்கு நன்மை இல்லாமல் ஒரு நாளும் தீவு செய்ய மாட்டார். இதை அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கும் போது, தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவன் அல்ல, பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்க மாட்டார். மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு கட்டளையிடுவார். எனவே நாம் தேவனை குறித்து ஒரு நல்ல அறிவு வேண்டும். He is good, my God is good. என்னுடைய ஆண்டவர் நல்லவர். அவர் எனக்கு நன்மை மட்டுமே செய்வார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை தீமையை போல ஒரு அனுபவங்கள் இருந்தாலும் அது ஆண்டவர் அனுபவித்த நன்மை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனிமே புலம்பும் போது சொல்லுகிறார், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே கொண்டு வருகிறார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது, என் சத்துருவே நீ மகிழ்ச்சியாக, நான் இருளில் நடந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று வாசிக்கிறோம். ஸோ வாட் எவர் இட் மே பி ஹேப்பன் in our life, everything is good for our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நம்முடைய இயேசு நல்லவர், நம்முடைய பிதா நல்லவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். எனவே இந்த காலை வேளையிலே நல்லவராகவே இருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறான், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறான். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் இலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா. கண்ணீரை காண்கிறா, உன் கதறலை கேட்கிறா. வேதனை அறிகிறா, உன் வேதனை அறிகிறான். விடுதலை தருகிறா, இன்று விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.